எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ் பிளாக்ஸ் போட்டு கைஸ் ஒரு வழியாக திருப்பி வந்துட்டேன் கைஸ். அவுட்ஃபிட் நான் வந்து புதுசாக அப்படின்னா இருக்கும். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னடா பாட்டு, ஐயோ பாட்டு வர மறந்து போயிடுச்சு. ஏதோ ஒரு பாட்டு கைஸ். அந்த பாட்டுலடா வேற எங்கேயோ இருந்தால் இப்போ என்னடா இங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறது என் மைண்டில் கேட்குது கைஸ். எப்படி உங்கள் மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அந்த வீடியோ எடுத்த எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கு நானும் பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலை. சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பாட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், வாங்க கைஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வாடை எங்கேதுடா எடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒருத்தன் ஸ்பான் ஆவாங்க ஸ்வாடுன்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட எதுனா கைஸ் இந்த ஸ்வாடை எடுத்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடித்தவே தரலையா, ஒரு 2வது அடி 3வது அடி அடித்தேன், ஸ்வாடை தந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம எப்படி ஸ்வாடை யூஸ் பண்ணுறது இல்லை, எதுக்குன்னே தெரியாமல் இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இதில் எதுவும் நான் இன்னும் இது வச்சு அடிக்கவே இல்லை, உங்களுக்கே தெரியுது கைஸ். ஓகே, அவனை ஸ்பான் ஆகிருக்கான், எங்கே ஸ்பான் ஆகிருக்கான் கைஸ்? வாங்க கைஸ் இப்போ வச்சு அவன் போய் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இது பாசிபிள் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. போட் கூடுறீங்களா? போட்டியில் இருங்கடா இருக்க ஒரு போட்டு, நல்ல போட்டாக படுத்தாடா. ஏதோ ஒரு பூட்டை தந்து தோணும். டிங்கி வேணா வேணா ஸ்லூப்புரா போட் பர்ச்சேஸ் இங்கே இருக்குது. அப்புறம் அவுட்ஃபிட் நான் கொஞ்சம் மாறி இருக்கோம். அப்போ நான் கொஞ்சம் அவுட்ஃபிட் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ போட்டு மேலே ஏறி உட்காந்து தான் நம்ம எங்கே மிடில் டவுனுக்கு போகணுமா? மிடில் டவுன் வேறு எங்கே இருக்குன்னு தெரில, நடந்து போச்சு வச்சுக்கோங்க. ஏதோ அங்கே ஜொலிச்சிட்ருக்கு கைஸ், என்னன்னே தெரில. நமக்கு அந்த ஃப்ரோசன் வில்லேஜில் ஏதோ ஜொலிச்சிட்ருக்கு. சரி நாம் இப்போ போய் என்னடா பறக்குது ஏதோ பண்ணுறாங்க கைஸ் மிடில் டவுனில். சரி நாம் பாட்டுக்கு புத்தா ஃப்ரூட்டாக நினைக்கிறேன் கைஸ், அது புத்தா ஃப்ரூட்டாக தான் கைஸ் இருக்கணும். நான் அதான் கைஸ் இப்படி அதோட பவர்னா கைஸ், இது புத்தா ஃப்ரூட்டோட பவர்னா அது. சரி அந்த மிடில் டவுனில் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க, அதோ அங்கே இருக்குது கைஸ் மிடில் டவுன், பார்த்துட்டேன் கைஸ். ஓகே, சீக்கிரமாக மிடில் டவுனுக்கு போனோம். போய் எத்தனை லெவல் வேறு பார்க்கணும். சீக்கிரம் மிடில் டவுனுக்கு போனே தான் கைஸ். பேசாமல் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக போட் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. இருங்களா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஐயோ இடிக்குது. அப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுப்பானுச்சு, அதான் டேரெக்டாக எப்படி போயிட பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். எப்படி கைஸ் நம்ம ஐடியா? சூப்பரான ஐடியாவா? சீக்கிரமாக போய் அங்கே லேண்ட் ஆக வேண்டியதான். டர்ன மிடில் டவுனு வரண்டா, அவனை அடிக்கிறது வந்துக்கிட்டே இருக்கான்டா. சீக்கிரமாக லைட் ஃப்ரூட் கிடைக்கணும் கைஸ். லைட் ஃப்ரூட், அதுக்கு ஒரு புத்தா ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. கிடைக்கிது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தோணுது. மிடில் டவுன் இருக்கியாடா? ஏழை எங்கடா போனா சாவு? ஐயோ கொண்டாங்க சொல்லுவீங்க. உன் கூட நான் வரவே இல்லைடா, என்னதுடா தேவையில்லாமல் இருக்கிறீங்க. அவன் கூட எதுவுமே உங்கள்கிட்ட நான் பஞ்சாயத்தே வச்சுக்கலடா, ஏன்டா தேவையில்லாமல் என்ன பிடிச்ச? ஐயோ என்னடா, என் போட் அங்கே தான் இருக்குது, போயிட வேண்டியதான் போட்டுக்கிட்ட. எங்கனே போட்டு தள்ளிட்டாங்க போகிறேன் கைஸ். ஸோ சேடு கைஸ். அதுக்கு நான் ஒரு ப்ரைவேட் சர்வர் வாங்கணும். ரோபக்ஸ் சேர்த்துட்ருக்கேன் கைஸ். கூடிய சீக்கிரம் ஒரு ப்ரைவேட் சர்வர் வாங்க வேண்டியதான். டக்குன்னு போட்டு போயிடும். ஓகே, இப்போ நம்ம 243 வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன லெவல்னு சொல்லி தரல, பார்ப்போம். என்னடா ஷிப்புங்களா இதே? இல்லை புரியல கைஸ். நான் அவன் பேர் என்ன, சீஃப் வார்டன் ஸ்பான் ஆகிட்டான். இப்போ அவங்களை அடித்து காட்டுறேன் பாருங்க கைஸ். ஓகே, சீஃப் வார்டன் ஸ்வான் இன்னும் ஸ்பான் ஆகலை, அவன் நான் அடிச்சிருக்கேன். நான் சீஃப் வார்டன் கைஸ் தான் கைஸ். போய் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் இங்கே இருந்து ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு டஸ்டர் பாம்பு போடுவான். அவன் பார்த்தீங்கன்னா வெறிகொண்டு நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடுவான். இப்போ மாட்டிக்கிட்டானா வெறிகொண்டு பாருங்க இங்கே பாருங்க. ஆனால் அவனை துரத்துவானா, அப்படியே போயிட்டு அவனுக்கு கார்னரில் அடி வாங்கணும். இருங்கை சேவனை முடிச்சுட்டு வர வாய் வர குளருது. ஐயோ அடிக்கிறானே. இருங்க கைஸ், இப்போ இவன் ஸ்வாட் வச்சு அவன் அடிப்போமா இல்லை நம்ம கையால் அடிப்போம் கைஸ்? ஃபஸ்ட்டு இவன் மேலே இன்க் ஸ்வான் தெளிச்சுப்போம்.
ஓகே இப்போ எனக்கு அந்த பவர் சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகே பின்னாடி வந்துப்போம். ஃப்ளேம் டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு நியூக்ளியர் பாம் போட்டாச்சு. இதை வச்சிருச்சா அவ்வளோ லைஃப் போகுது, 37 கிட்டே போகுது. இதை வச்சிருச்சா கேயா செத்து போயிடுவானே. நெக்ஸ்ட் ஒன் எடுத்து திருப்பி போட்டுறோம். ஓகே சீக்கிரம் தான். ஐயோ இதை எடுத்து வச்சுட்டு வைத்தியம் பிடிச்சிச்சு. ஆனால் முடிச்சு விட்டா அசால்ட்டா. இங்கே பேசிக்கிட்டே இருந்தாலும் ஈஸியாக கொஞ்சம் கோளாறாக பண்ணிட்டேன். சரி டக்குன்னு போயிட்டு உள்ளே பூந்துட வேண்டியதான் ஃபயர் ஃப்ளைட்டை வச்சுட்டு. ஓகே அங்கே இருக்கா கரெக்டாக டொம்மே. ஓகே இப்போ போயிட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சுருக்கேன். நான் பொறுமையாக அடித்தாலும் முடிச்சிடலாங்க. ஆனால் தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே தானே இருக்கான் சுற்றுவாங்க. ஓகே இதை எடுத்துட்டு இந்த மாதிரி தாங்க சொன்ன முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே பின்னாடி வந்துடலாம். நான் முடிச்சுட்டு பார்க்குறேன். உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். 258 லெவல் ரீச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணி இப்போ என்ன உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிவிபி ஆனா முடியாது. என்னடா பண்ணுவேன் இதுக்கு நான் சாவத்துக்காக முடியாது ப்ரோ. ஓகே நான் பார்த்தீங்கன்னா டொகா வாரியர். ஓகே இப்போ போயிட்டு அவனை போய் அடிக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாடாங்க இப்போ வந்து அடிக்க போகிறான். கேஸ் அப்புறம் நான் இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்பின் பண்ணேன். உங்களுக்கு என்ன காமிக்கிறேங்க வெயிட் பண்ணி. நான் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக் ஃப்ரூட் கிடச்சிச்சு. அப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்பின் பண்ணேன். பிளேட் ஃப்ரூட்ஸ் கிடச்சிச்சு கைஸ். ஒரு கீழே கிடச்சி ஒரு ஃப்ரூட்டு என்னென்னு பார்த்தா ஃப்ளேம் ஃப்ரூட்டு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே இப்போ போய்ட்டு வீண் அடிக்க ஆரம்பிப்போம். 258 வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு எப்படியாச்சும் புஷ் பண்ணணும் இன்னும் லெவலு. ஓகே சீக்கிரமே இங்கே முடிச்சு விட்றலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். கமான் கைஸ். உங்களுக்கு ஈஸியான வேலை அதை மட்டும் முடிச்சு விட்ருங்க. நான் இந்த கஷ்டமாக நான் பார்த்துக்கிறேன் கைஸ். கமான் கைஸ். ஓகே இங்கே முடிச்சு விட்ருவேன் தான். எங்களை எப்படி உள்ள குரூப்பாக நடிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் மறக்காமல் அடிச்சு லைட் ஃப்ரூட் இருந்தால் சொல்லுங்க கைஸ். ஏன்னா எனக்கு இப்போ லைட் ஃப்ரூட் வேணும். யாராச்சும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்க கைஸ், நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே இங்கே முடிச்சு விட்ற வேண்டியதான். நானும் தேடி பார்த்தா லைட் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டேது கைஸ். நானும் ஸ்பின் பண்ணி பார்த்துட்டேன். அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் கைஸ் இருக்கே லைட் ஃப்ரூட்டு. சரி கைஸ் இவங்களே முடிச்சு விட்ற வேண்டியதான். சவுடா சவுடா டோகா வாரியராமா. டோகா வாரியர் எங்கடா போகிறேன் நீ போய் சண்டை போடுறதுக்கு? சீக்கிரமாக இங்கே நான் முடிச்சு விட்றேன். நீ தானே எதுக்கு இப்படி தூரத்தில் ஸ்பான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அப்புறம் மறக்காமல் இந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ், ஷேர் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த அவுட்ஃபிட்காக நம்ம லூஃபிக்காக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க கைஸ். ஓகே கம்கம் ஃப்ரூட்டு மட்டும் கிடைக்க மாட்டேது கைஸ். நான் போன தாட்டி கிடச்ச வேறு சாப்பிட்டேன்னா இப்போ திருப்பி கிடைக்குமான்னு பார்த்தா கம்கம் ஃப்ரூட் கிடைக்க மாட்டேது. ஓகே அப்புறம் ஐஸ் பெஸ்ட்டாக லைட் பெஸ்ட்டான்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் இருக்குது, ஆனால் அது லைட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஐஸ் என்னால் நினச்சா அப்போ வாங்க முடியும் கைஸ். ஆனால் லைட்னால் பெஸ்ட்டாக இருக்குது. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தது அவளுக்கு. ஸோ மறக்காமல் லைட்டு பெஸ்ட்டாக இல்லை ஐஸ் பெஸ்ட்டான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க கைஸ். கமான் கமான் சீக்கிரம் செத்து போடா.
ஓகே. ஆனால் எவ்வளோ அடித்தாலும் நான் அடிக்க முடியாதுடா. சரி கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா சாஸ் பானன்னு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு மிடில் டவுனுக்கு நம்ம ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்து நான் அடிச்சுட்டு இருக்கேன் கைஸ். நல்ல வேலை யாருமே இல்லை. நான் போட்டு புரட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். முடிச்சு விட்றாதடா கொய்யால. எஸ்கே போயிட வேண்டியதான். சரி இப்போன்னு பார்த்தனா ஒரு வெப்பன் டீலருண்ணா ஏன்டா அப்படி வந்து என்னப்பா. ஓகே அங்கே நின்ட்டான். என்னடா சுற்றி வர. ஐயோ சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். சாப்பிடுச்சிடாதடா. ஐயோ 1 HP முடிச்சு விட்டான். இங்கே தான் ஸ்பான் ஆகணும். நல்ல வேலை இங்கே தான் ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. லூஃபிக்கு நல்ல நேரம் போல் இங்கே ஸ்பான் பண்ணி விட்டாங்க. இழிச்சிட்டே இருப்பான் லூஃபி அதனால போல். சரி ஐயோ நான் என்னாச்சு நான் காம்பேக்ட் ஆன் பண்ணல. சீக்கிரம் சொல்லி சரி காம்பேக்டை ஆன் பண்ணிப்போம். அதான் அடிச்சுட்டே இருக்கியா. இப்போ பாடுறா சாவடா நீனு. சாவுடா சீக்கிரம் செத்து போடா. என்னடா அப்பாடியும் முடிச்சாச்சு. 2500 பவுண்டி ஃபார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ ஷார்க்ஸ் ஆன் கொடுத்துருக்காங்க. என்ன அது இது? ஷார்க்ஸா சூப்பர் கைஸ். ஸ்வாடு போல். ஓகே இப்போன்னு பார்த்தோன்னா ஒரு வெப்பன் டீலர் நான் விட்றா சைடு. ஓகே நல்லா தான் கைஸ் இருக்குது. ஏதாச்சும் நான் மறக்காமல் போயிட்டு நம்மளோட அது பேர் என்ன குளோரோஃபியாவா. ஐயோ வாயிலே வர மாட்டேதே. சரி ஏதோ ஒன்று CHO அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். இங்கே பாருங்க சுற்றிட்டே இருந்தால் அப்புறம் கீழே அடிக்கிறான். ஓகே சீக்கிரமாக போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அடிக்க வேண்டியதான். இவனை அடித்து நம்ம 265 போயிட்டோம். ஓகே சீக்கிரம் போக வேண்டியதான். உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். இங்கே பாருங்க கேஸ். ஆனால் இது அவ்வளோ இது நம்ம ஸ்டார்ட்ஸ் போட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் கேஸ். ஏன்னா நான் ஸ்வாலுக்கு எந்த ஸ்டார்ட்ஸுமே போடாமல் வச்சுருக்கேன்னா ஸோ நம்ம லெவலப் பண்ணாலும் இது ஆகும். சரி இப்போதைக்கு இது ஓரளவுக்குன்னா அங்கே நல்லா தான் கேஸ் இருக்குது. சரி ஏதாச்சும் இவனை முடிச்சிட வேண்டியதான். இவனை முடித்தா வேலைக்கு ஆகாது. நம்ம காம்பேக்டை போட்டு முடிப்போமா என்ன பண்ணுறது. சரி இந்த காம்பேக்டை போட்டு முடிக்காமல் ஸ்வாட் வச்சு முடிச்சிடலாம். நல்லா என்ன அடிக்கவே முடியாதுடா கைஸ். கொஞ்சம் லேக் ஆகும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் ஃப்ரம் ATG. பை கைஸ். பாய்.